இப்போ வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி கை வச்சா ஒட்டக்கூடாது, சரிங்களா? இன்னும் லைட்டாக ஒட்டுது, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து ஒட்டலைனாலே இது வந்து தயார் நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப போட்டு இப்படி அமுக்கக்கூடாது, லைட்டாக அப்படி சாஃப்ட் டச், அது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும்போது ஒரு மினிமம் 10 நிமிஷமாவது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும். நான் இதில் வந்து வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் கலந்துருக்கேன். இந்த சப்பாத்தியை ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அழகாக ஒன்றுமே கெட்டு போகாது. அந்த வடநாடுகளில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கால்நடையாக வெளியில் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் மொத்தமாக சப்பாத்தியை வந்து சுட்டு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது சப்ஜா அதை இதுன்னு ரெடி பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. சூப்பராக நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிடுவோம். இவ்வளோ அழகாக உருண்டையாக உருட்டிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான், எண்ணெயே இல்லாமல் தான் அந்த சப்பாத்தி நம்ம சுட போகிறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் தான், அவ்வளோதான்.